ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆக போகுதுங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் லன்ச் அண்ட் டிஃபன் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தோசையும் கார சட்னியும் வேணுமான்னு சொன்னான். ஸோ ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு தோசை போட்டு கொடுத்தேன். நல்லா கல் தோசை மாதிரி போட்டு கொடுத்தேன். மெலிசா போட்டால் தோசை வந்து அது மதியம் சாப்பிடும்போது ரஃப்பாக இருக்கும். அதனால் வந்து கல் தோசை மாதிரி போட்டு நல்லா திக்காக 2 கரண்டி மாவு மாதிரி ஊற்றி நல்லா திக்காக தோசை போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் கார சட்னி, பாப்பா பிடிச்ச சட்னி எதுன்னு கேட்டால் கார சட்னி. இது வந்து வெங்காயம், தக்காளி, புளி, கொஞ்சம் வரமிளகா, பூண்டு எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தோசைக்கு இந்த கார சட்னிக்கு நல்லாயிருக்கும். சார் வந்து பாப்பா வந்து எப்போ இந்த மாதிரி கார சட்னி ரெடி பண்ணாலும் மதியம் தோசையே வச்சிருமான்னு சொல்லுவாள். சரி, இன்றைக்கி வந்து மதியம் தோசைக்கும் கார சட்னி வச்சு அனுப்பிட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா மேடம் வந்து ராகி மால்ட்டு கேட்டாங்கன்னு, சார் ராகி மால்ட் ரெடி பண்ணேன். குடிக்கவே மாட்டா எப்போவுமே. ஸோ ஒரு 2-3 டைம்ஸாக குடித்து பழகிட்டா. ஸோ இன்றைக்கி எனக்கு ராகி மால்ட்டே பண்ணி கொடுமான்னு சொன்னால், நல்லா பால் அதிகமாக ஊற்றி, இதில் வந்து பால் கம்மியாக ஊற்றிருக்கேன். பட் பாப்பா கொடுக்கும்போது நல்லா ஒரு பாலெல்லாம் அதிகமாக ஊற்றி நல்லா சூப்பராக குடிச்சிட்டு கிளம்பிட்டா. ஒரு வீக்லி 3 டைம்ஸ் எனக்கு குடிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. வாரத்தில் 3 நாள் எனக்கு மார்னிங் டிஃபன் வந்து ராகி மால்ட்டே கொடுமான்னு சொல்லியிருக்கிறா. ஸோ அதனால் காலையில் ராகி மால்ட்டு குடிச்சிட்டு மதியானத்துக்கு வந்து தோசையும் கார சட்னி எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் பச்சடி இருக்குது, கொஞ்சம் இதில் பால் இருக்குது. மதியம் எனக்கு வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணணுங்க. எப்போவுமே காலையில் ரெடி பண்ணிடுவேன். அவளுக்கு ரெடி பண்ணும்போது எனக்கும் அதே வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து நான் அவளுக்கு இது தோசை கொடுத்துருப்பேனால எனக்கு இப்போ நான் தனியாக செப்பரேட்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஒருத்திக்காக திரும்ப என்னால் மெனக்கெட்டு எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு டம்ளர் ரைஸ் போட்டுட்டு தயிர் இருக்குது, தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம்னா ரசம் வைக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபன் லஞ்ச் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே இப்படி தான் போகுது. துணி வேலையெல்லாம் நேற்றே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டு வேலையும் கம்மி தான் இன்றைக்கி. மார்னிங் டிஃபன் லஞ்ச் வேலையுமே கம்மி தான் எனக்கு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.